அனுமனோட பசி தெரியுமோ? ஆஹா, அந்த கதையை கேட்க சிரிப்பு தான், ஒரே நகைச்சுவை போங்கும். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறார், சீதா மாதாவை காண போகிறார். போனவர் போகும்போதே சீதா சமைச்சுட்டு இருக்காங்க. வாசத்தை பிடிச்சிக்கிட்டே போகிறார். அனுமன் போகிறாரா? போன உடனே மாதாவை கேட்குறார், மாதா எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்களே அப்படின்னு கேட்குறார். உடனே சீதாவும் என்ன செய்வாங்க, உடனே ஆஹா, அனுமன் வந்து சீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, இவன் கேட்டுட்டான், அனுமன் கேட்டுட்டான், என்ன பண்ணுறது, கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சமைச்ச எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க. கொடுத்தாங்களா? ஆனால் அவர் பசி தீரலை. உடனே சமைச்சும் தராங்க, இன்னொரு வாட்டியும் சமைச்சு தராங்க. சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆஹா, அவர் பசி தீரலை. இருந்த எல்லாம் காலி ஆகிடுத்து. என்ன பண்ணுவாங்க? என்னது இது, இவன் பாட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நானும் சமைச்சு தான் தரேன், இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. நேராக ராமர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு, சுவாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், என்னால் ஆகலை, என்னால் முடியலை, அவன் என்னை படுத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு சீதா சொல்லு அப்படின்னு கேட்குறார். உடனே சீதா சொல்கிறாங்க, இந்த அனுமன் வந்தானா, பசிக்குதுன்னு கேட்டானா, நானும் இருந்ததெல்லாம் கொடுத்தேன், சமைச்சு கொடுத்தேன், அவன் பசி தீர்ந்த பாடு இல்லை, என்னதான் நான் பண்ணுறது? ஓ, அவர் கேட்குறார், ஓ, அவனுக்கு பசி வந்துடுதா? அதெல்லாம் அவனுக்கு ஆகாது, இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். உடனே அதை அவங்க கொடுக்குறாங்க அனுமனுக்கு. அப்போ தான் அவரோட பசி தீர்ந்தது. அவர் அப்பா பசி தீர்ந்ததுன்னார். என்னத்தை கொடுத்தாங்க தெரியுமோ? வேற ஒன்றும் இல்லை, 2 துளசியை எடுத்து அரைச்சி பாலில் கலந்து கொடுக்குறாங்க. அதை குடித்த அனுமன், அப்பா பசி தீர்ந்தது அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கு பாருங்க.